ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களில் நிறையா பேர் வந்து NS200ஓட ஆன் தி ரோடு ப்ரைஸ் எவ்வளோ, இனிஷியல் எவ்வளோ பே பண்ணீங்க, மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்டை கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே வந்து நிறையா டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். நான் எவ்வளோ பே பண்ணேன், எனக்கு எவ்வளோ வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்எஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோ வரப்போகுது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன், பட் ஆனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் போடுவேன். அதுக்காக கொஞ்சம் லேட்டாகும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ NS200 BS6 இப்போ நான் எடுத்தது வந்து நியூ எடிஷன். இப்போ நான் வந்து எடுக்கும்போது எனக்கு இந்த நியூ கலர் வேரியண்ட் வரதே தெரியாது. நிறையா பேர் கேட்பீங்க, என்னடா NS கண்டிப்பாக உன்னோட ட்ரீம் பைக்காக தான் இருந்திருக்கும், எப்படி தெரிஞ்சிக்காம நீ இப்படி பண்ண அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2019 சின்ன வயசுலேருந்தே எனக்கு NS பிடிக்கும். அது என்னோடது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக மட்டும் இதில் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2019 தான் நான் காலேஜ் சேர்ந்தேன். சேரும்போதே நான் வண்டி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய ட்ரீம். ஸோ ஓகே வாங்கலாம். காலேஜ் சேர்ந்ததும் காலேஜ் போகும்போது புது பைக்கில் தான் போகலாம் அப்படின்னு 10th 11th 12th படிக்கும் போதுலேருந்தே ஒரு ஆசை. சரி ஓகே எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நான் கரெக்டாக 12th ரிசல்ட் வரக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே காலேஜில் போய் எல்லோரும் சொன்னாங்க, இப்போவே சீட் பிளாக் பண்ணு, இப்போவே என்னோடய 10th 11th அப்போ 11th எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு. 11th மார்க் ஷீட்டை வச்சு நான் வந்து கிருஷ்ணா காலேஜில் சீட் பிளாக் பண்ணிட்டேன். நிறையா பேர்த்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, அந்த காலேஜில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகம். அதனால இவ்வளோ ஃபீஸ் கட்டுறமே, ஆர்ட்ஸ் காலேஜ் தான், இவ்வளோ ஃபீஸ் கட்டுறமே, இதில் எப்படி வண்டி கேட்குறது. நானும் மிடில் கிளாஸ் பையன்தான், வீட்டில் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம். சரி கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் முதல்ல நான் சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த பைக் வேணும், இந்த பைக் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கண்டிப்பாக இந்த பைக் தான் வேணும் அப்படின்னு. அவங்களும் போட்டும்னு ஒரு நவம்பர் அந்த மாதிரி 2019 நவம்பர் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இருக்கார். நான் இந்த மாதிரி வீட்டில் வண்டி கேட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி, ஸோ ஓகே பையன் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு எனக்கு வந்து 25,000 அவர் கொடுத்தாரு. எனக்கு அவர் தாத்தா முறை மாதிரி வருது. அந்த அமௌண்ட் கிடைச்சதும் எனக்கு மிகப்பெரிய ஹோப் ஆயிடுச்சு. அவர் என்னை கூப்பிட்டு என் கையிலே காசு கொடுத்துட்டாரு. ஓகே இந்த அமௌண்ட் கிடச்சிருக்குல்ல, சரி வீட்டில் பேசி மினிமம் இப்போ 25 கட்டி எடுத்துடலாம். அப்போ வந்து BS4 கார்பரேட்டர் வேரியண்ட் 25 கட்டினா எனக்கு வண்டி தரேன்ட்டாங்க. 1,36,000 ஆன் தி ரோடில் எனக்கு பண்ணி தரேன்ருக்காங்க. நான் சொல்கிறது 1 year பேக் ஃப்ரெண்ட்ஸ். 25 கட்டினா ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு அதை அடுத்த நாள் போய் எல்லாம் ப்ராசஸும் பண்ணுற மாதிரி. அப்புறம் நிறையா பேர் கிளப்பி விட்டாங்க, BS6 வரப்போகுது, ஒரு 1 month வெயிட் பண்ணினா BS6 வந்துடும், அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொல்லி, ஸோ ஓகே வரது ஃபியூல் இன்ஜெக்ஷனோட ஏன் NS வரல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் NS மேலே. ஸோ ஓகே ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபைனலாக வருது, சரி அதுவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது BS6 அதே மாதிரி வந்துச்சு. செம்ம ப்ரைஸ் ஹைப் ஆயிடுச்சு, 1,50,000 மேலே போயிடுச்சு. என்னடா 1,55,000 போயிடுச்சே, எப்படி 25 இனிஷியல் கட்டினா நம்மளுக்கு வண்டி கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வெக்ஸில் இருந்தேன். சரி வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண சொன்னேன். அவங்களும் சரி சின்ன பையன் இப்படி தான் கேட்பான் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. எனக்கு டிஓ இல்லாட்டி பல்சர் 150 எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு அதே வண்டி தான் வேணும் அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. என்னடா இது நம்மளுக்கும் வண்டிக்கும் ராசி இல்லையே அப்படின்ட்டு அப்படியே மனசு உடஞ்சி NSஓட அந்த அப்படியே ஏங்கி இது நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆகி
அப்படியே கொஞ்ச நாள் என்எஸ்ஸை பற்றி முதல்ல நிறையா வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்பில். நிறைய ரிவ்யூஸே பார்த்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு கிரேஸு என்எஸ் மேலே. யூடியூபர் மென்ஷன் பண்ண நான் விரும்பல. உங்கள் வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு போரே அடிக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்எஸோட எக்ஸாஸ்ட் நோட்டு தான் என்னோடய ரிங்டோனே. அந்த மாதிரி வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே தள்ளி வச்சுட்டு அந்த கொரோனா பீரியடில் நான் அப்படியே பப்ஜிக்குள்ளே போயிட்டேன். என்னோடய பப்ஜி சேனலும் இருக்குது, அந்த லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். அப்படியே பப்ஜிக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுனில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் திரும்ப வீட்டில் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக வண்டி வேணும், வண்டி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் அந்த 25 அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 25 ரெடி அந்த 25ல் கொஞ்சம் நான் செலவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ரெடி பண்ணி வீட்லேயும் கரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. அப்படியே கொண்டு போய் ஷோரூமில் வந்து 35 தான் நான் கட்டினேன். 35 கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அதுக்கு தனியாக வீடியோ கேளுங்க, என்னோடய கதை வேறு லெவலில் இருக்கும். நான் அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். உங்ககிட்ட இப்போ வரைக்கும் சொன்னது ஒரு 5%ன்னு வச்சுக்கோங்களேன். என்எஸ் நான் எப்படி வாங்கினேங்க இருக்குது, வேறு லெவல் சம்பவம்லாம் எனக்கு நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாக வீடியோ நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாலேருந்து எங்கள் ஃபேமிலி வரைக்கும் என்எஸ் 200cc வேண்டாம், 200cc வேண்டாம், பவர் அதிகம், வெயிட் அதிகம், உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ட்டே இருந்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஷோரூமுக்கு கூப்பிட்டு போய் 35 கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் லோன் ப்ராசஸிங் கேன்சல் ஆகிடுச்சு. அது ஏன்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் போஸ்ட் பண்ணதும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கா செம வெக்ஸு, என்னடா இவ்வளோ பண்ணி எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த புது கலர் வருதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் வேறு வீடியோன்னெலாம் பார்த்து எனக்கு சஜஷன்ஸில் கூட என்எஸ்ஸை பற்றி வரவே இல்லை. அப்புறம் அது வந்திருந்தாவச்சு எனக்கு எப்பயாச்சும் தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன், தெரியவே இல்லை. நான் வந்து ஒயிட் கலருக்கு தான் இது பண்ணேன். ஒயிட் கலர் வந்து எனக்கு வந்து 50% தான் பிடிக்கும். ஃப்ராங்காக சொல்ல போகிறேன், ஒயிட் கலர் வந்து எனக்கு 50% தான் பிடிக்கும். ஏன்னா ஒயிட் கலர் வந்து கொஞ்ச நாள் வெயிலே நிறுத்தி வச்சுருந்தேன், அந்த ஒயிட் கலர் ஃபேடாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே, ஒயிட் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், பட் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒயிட் கலருக்கு தான் எல்லா ப்ராசஸிங் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் நாளைக்கு டெலிவரி எடுக்க போகிறோம்னா முந்தின நாள் ஒரு நாள் முன்னாடி எங்கள் அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி புது கலர் வருதாமாண்டா, ஒரு பையன்கிட்ட கேட்டேன் அப்படின்னாரு. என்னடா இது புது கலர் வருதாமே அப்படின்ட்டு போய் தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ரெட் கலரே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து என்எஸ் வந்து 2012 ஒரே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இந்த கலர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எனக்கு நல்லா தான் தெரிஞ்சுது. என்னடா வண்டி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணுறேன், ப்ரோ இந்த மாதிரி புது கலர் ஸ்கீம் வருதாம்மா ப்ரோ, அது எப்போ ப்ரோ வரும், வந்ததுன்னா நான் அதுவே வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. ப்ரோ ஒரு 1 month வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வந்துடும். இப்போ புது கலர் வந்து ஆர்டிஓ அப்ரூவல்லாம் வரக்கும், எப்போ இருந்தாலும் 1 month ஆயிரும் அப்படின்னாங்களா. ஐயோ எனக்கு புது கலரே வேண்டாம், இருக்கிற கலர் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு சரி ஒயிட்டே எடுத்துடலாம், மைண்டை மாற்ற வேணாம் அப்படின்ட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபோன் பண்ணி ஒரு 2 hours திரும்பி ஷோரூம்லேருந்து ஃபோன் வருது, ப்ரோ புது கலர் வந்துருச்சு வந்து பாருங்க அப்படின்னு. புது கலரா, என்ன கலரு ப்ரோ அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட கேட்கல. உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் நிறுத்தி பார்த்தேன், இந்த வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆர்எஸில் ஒயிட் கலர். இப்போ தான் ப்ரோ கோயம்புத்தூர்லேயே நம்ம ஷோரூமுக்கு தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க அப்படின்னா. அப்புறம் சரி ப்ரோ, நான் பார்த்ததும் எனக்கு இந்த கலர் சீரியஸாக பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சி, சரி ப்ரோ நான் இந்த கலரே எடுத்துக்கிறேன் அப்படின்னு.
அதெல்லாம் முடியாது ப்ரோ, ஒரு மாதம் ஆகும், ஆர்டிஓ அப்ரூவல் வரணும் அப்படி இப்படின்னு. நான் அவங்க கூட அப்படி பேசுகிறேன் ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட. ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு இந்த கலர் தான் வேணும் ப்ரோ, அப்படி இப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்களும் சரிப்பட்டு வர மாதிரி தெரிலன்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் திரும்ப போகிறோம், போய் பேசிகிட்டு இருக்கோம். அந்த அன்னைக்கு தான் டெலிவரி, ஈவினிங் தரேன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பாலாம் வந்தார். எங்கள் அப்பாவுக்கும் புது கலர் அவர் சொன்னார், இந்த மாதிரி புது கலர் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு. திரும்ப ஒரு மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு நான் பழைய கலரை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு கடைசியாக போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேனேஜர்லாம் வந்து மேனேஜர்கிட்டலாம் பேசி கீசி வண்டி அந்த அன்னைக்கு டெலிவரி சாயங்காலம். அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பேசி இது பண்ணுறதுக்குள்ளேயே மத்தியானம் ஒரு 1-2 ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டிஓ பண்ண முடியாது, இன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி தர முடியாது, நீங்கள் வந்து டியூஸ்டே எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து சண்டே ஆயுத பூஜை, மண்டே வந்து லீவு கவர்மெண்ட் ஹாலிடே, டியூஸ்டே வந்து டெலிவரி பண்ணி எடுத்துக்கோங்க, டியூஸ்டே வண்டி எடுக்கக்கூடாது சென்டிமெண்ட் பிரகாரம். அப்புறம் பரவாயில்ல நீங்கள் ஆர்டிஓ பண்ணலனாலும் வண்டி கொடுங்க, இல்லை ஆர்டிஓ பண்ணாமல் வண்டி தரக்கூடாது கவர்மெண்ட் ரூல் அப்படிங்கிறாங்க ஷோரூமில். என்னடா இது இவ்வளோ வெக்ஸ் ஆகுது. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ வண்டி கொடுங்க, நான் வீட்டில் போய் சேஃபாக நிறுத்திக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரைடே டெலிவரி எடுத்தாச்சு. 23 அக்டோபர் எடுத்து. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதான் சொன்னேன், ஒரு 5% தான் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து நிறையா இது உங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. நான் வந்து இது வந்து உங்ககிட்ட எவ்வளோ கட்டினா இஎம்ஐயில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து என் வண்டியில் என்எஸில் என்ன விதமான டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ஒரு நாளில் ரிப்ளை பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு கமெண்டில் வந்து கேட்க முடியல, நிறையா இது இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பர்சனல் ஐடியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உள்ளே வந்து எனக்கு எத்தனை பேர் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் வந்து என்எஸ்ஸை பற்றி அவ்வளோ நாலேஜ் ஏற்றிக்கிட்டேன், ஒரு வருஷத்தில் அவ்வளோ நாலேஜ் ஏற்றிக்கிட்டேன். என்எஸில் இப்போ என்ன நடந்தாலும் என் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த பைக் மேலே இருந்த க்ரேஸில் வந்து நான் எல்லாமே என்எஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வண்டி வந்து வேறு லெவலில் பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். நான் இந்த வரைக்கும் அந்த மாதிரி எப்படி எந்த வண்டியுமே ஓட்டினதில்லை. இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் போகுது, ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான என்எஸ் லவ்வருக்கு தெரியும் என்னோடய அருமை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி வாங்கியிருப்பேன் அப்படின்னு. அந்த வீடியோவும் வரும். அப்புறம் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் ரிவ்யூ வரும். நான் வந்து இப்போ வந்து வண்டி வந்து 23 எடுத்தேன், இப்போ ஒரு 10 to 15 days ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி டேட் 7. ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ உள்ள மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுவேன். வண்டியில் என்ன நடந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நான் வந்து இஎம்ஐ ஸ்கீமுக்குள்ளே சொல்கிறேன், என்னெல்லாம் நான் பண்ணேன், எவ்வளோலாம் பே பண்ணேன், எவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் வருது, எந்த பேங்க்கில் ஃபினான்ஸ் போட்டேன், மாதம் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ. இப்போ வந்து நான் வந்து ஹெச்டிஎஃப்சி லோன் அசிஸ்ட் அந்த ஆப்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். அது வந்து ஆல்ரெடி 2 வீலர் லோன் எடுத்திருக்கவங்களுக்கு தெரியும், நான் ஹெச்டிஎஃப்சியில் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அதில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. இங்கே லோன் ட்ராக் யுவர் லோன் அது கொடுத்தோம்னா வந்துடும். அக்ரிமெண்ட் நம்பர் அது வந்து உங்களுக்கே மெசேஜ் வந்துடும், உங்களோட லோன் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் நம்பர் வந்துடும். அதை வந்து இந்த ஆப்பில் போட்டிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸ் காமிச்சிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 24 months 2 yearsக்கு போட்டிருக்கேன். மந்த்லி இஎம்ஐ 6,215 rupees. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டியூ வந்து 1,25,000 நான் இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பே பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ஷெட்யூல் மாதம் 10ஆம் தேதி 6,215 ரூபா நான் மந்த்லி கட்டணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 30,000 வந்துச்சு. 2 yearsங்கிற கேட்டி எனக்கு 30,000 வந்துச்சு. நீங்கள் வந்து இன்னும் வந்து மந்த்ஸ் அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அதிகமாகும்.
நீங்கள் 3 இயர்ஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா 40,000 கிட்ட போயிடும். அப்புறம் வந்து இப்போ ஃப்ரெண்டோட அண்ணா வந்து இப்போ வந்து RS200 BS6 2020 இதே நியூ கலர் எடிஷன் ஒயிட் எடுத்திருக்காரு. அந்த ரிவ்யூ வேணும்னாலும் கேளுங்க. அதோட வாக் அரவுண்ட் வீடியோ அது சம்மந்தமாக எது வேணாலும் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next video.